வணக்கம் ஆதித்ய தொலைக்காட்சி நேயர்களே, இனிய காலை வணக்கம். நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஆங்கில மாதம் 8ஆம் தேதி, தமிழ் மாதம் 26 பங்குனி, புதன்கிழமை, பௌர்ணமி திதி, அஸ்தம் நட்சத்திரம், வியாதிபாதம் நாமயோகம், பவம் கரணம் ஆகிய சுபதினத்தில் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்ப்போம். இன்றைய தினம் அபமகம் சைத்திர பகுளம் எனக்கூடியது. இன்றைய தினத்தை பார்ப்பதற்கு முன்பாக இன்றைய தினத்தினுடைய 12 ராசி பலன்களை பார்ப்போம். இன்றைய தினம் கோச்சார சந்திரன் அஸ்தம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் இன்றைய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் நிகழ்கிறது. இன்றைய தினம் கும்பராசியை சார்ந்த அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இன்று முக்கியமான கோப்புகளில் கையெழுத்து போடும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில தவிர்க்க முடியாத வருத்தங்கள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகளை இது வகுக்கும். எனவே கவனமுடன் செயல்படுங்கள். மேசராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு தொழில்நிலை சிறப்படையும், பணவரவு அதிகமாகும். கடன் கொடுக்க வேண்டாம், கடன் கொடுத்தால் திரும்ப இன்றைய தினம் வராது. குறிப்பாக அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு கடன் கொடுக்கவே கூடாது. பரணியில் பிறந்தவர்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகும், உடல்நலத்தில் கவனம் தேவை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வநிலை சிறப்படையும், வங்கி சேமிப்பு கூடும். ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும், வேலையில் கவனம் தேவை. கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வங்கி சேமிப்பு கூடும். ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தடுமாற்றம் உண்டாகும், வேலையில் கவனம் தேவை. மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை, உடல் நலத்திற்கு அக்கறை காட்ட வேண்டும். மிதுன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வாகன யோகம் உண்டாகும், புதியது வாங்கும்போது கவனமாக செயல்படணும். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை, மறதி அதிகமாகும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய ஆரோக்கியத்தில் உடல்நலத்தில் கவனம் காட்ட வேண்டும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், மறதி அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தாரால் நன்மை உண்டாகும், வம்பு பேச வேண்டாம், அதனால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உடன் பிறந்தவர்களால் சண்டை சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, பேச்சில் அமைதி காக்க வேண்டும். சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். மகத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குதூகலமாக இருப்பீர்கள். வேலை சக பணியாளர்கள் உங்களுக்கு மிகுந்த உதவிகள் பெறுவார்கள், சிபாரிசு இன்று உங்களுக்கு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் தேவையற்ற வீண் பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாகும், வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் மனக்குழப்பம் உண்டாகும், கலக்கத்தை தவிர்க்க வேண்டும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வங்கி சேமிப்பு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம் உண்டாகும், கலக்கத்தை தவிர்க்க வேண்டும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும், கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் சேமிப்பை பத்திரப்படுத்துங்கள். இன்றைய தினம் சித்திரையில் பிறந்த 2, 3, 4 பாதங்கள் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் தவிர்க்க வேண்டும், பயணங்களில் கவனம் தேவை. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும், பணத்தை பத்திரப்படுத்துங்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்க்க வேண்டும், பயணங்களை கவனம் தேவை. ஏதாவது உடைமைகளை துளைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அனுசத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும், பணத்தை பத்திரப்படுத்துங்கள். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு மன எண்ணங்கள் தடை உண்டாகும், பேச்சில் எச்சரிக்கை தேவை. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் தொழிலில் கவனம் தேவை, நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும், கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் லாபம் கவனம் தேவை, நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை சொத்திலிருந்து பணவரவு உண்டாகும். மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் பூர்வீக உறவினர்களால் நன்மைகள் அடைவீர்கள். குறிப்பாக உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் யாருக்கேனும் ஒருத்தவங்களுக்கு திருமண செய்தி உங்கள் காதுக்கு வரும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் புத்தியில் சிறு கவனம் குறைவு ஏற்படும். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும், நிதானம் தேவை. கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் திடீர் யோகம் உண்டாகும். குறிப்பாக அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன வகைகளில் நன்மைகள் ஏற்படும், பயணங்களால் வெற்றிகள் உண்டாகும். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் யோகம் உண்டாகும், பண வருமானம் லாபத்தை தரும். பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு மனதில் இனம் புரியாத பாரம் உண்டாகும். மீனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் வியாபாரத்தில் மேன்மை நிலை உண்டாகும், லாபம் கிடைக்கும். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு தொழில் கூட்டாளியுடன் சண்டை சச்சரவுகள் தவிர்க்க வேண்டும், வேலையாட்களிடம் நிதானம் தேவை. நேர்களே, இன்றைய தினத்தினுடைய பலாபலன்களை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்ப்போம். இன்றைய தினம் பங்குனி மாதம் பௌர்ணமி. மன்வாதி புண்ணிய காலங்களில் இன்று சிறப்பான நாள். இன்று பௌர்ணமி தினத்தன்று முருகனையும் சிவபெருமானையும் வழிபடுவது சிறப்பு. இன்றைய தினம் சைத்திர மாதத்தினுடைய 15வது நாளாகும். இன்றைய தினம்
முதலாக ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இன்று அதுக்கான ஆரம்ப கட்ட பணிகளை செய்யும் பொழுது அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இன்றைய தினத்தில் என்னெல்லாம் செய்யலாம் என்று பார்க்கும் பொழுது இன்று அஸ்த நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். இன்று சீமந்தம், பெயர் சூட்ட, உபநயம், விவாகம் செய்ய, சாஸ்திர பிரயாணம் செய்ய, கும்பாபிஷேகம் செய்ய, குளம் கிணறு வெட்ட, கிரகப்பிரவேசம் செய்ய, ராஜ தரிசனம் செய்ய, மருந்து உண்ண, ருதுசாந்தி செய்ய, இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் சிறந்த தினம். இன்றைய தினம் பௌர்ணமி. ஸோ பௌர்ணமியில் செய்யக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே செய்யலாம். வேதா பிரதிஷ்டை, சிற்ப விருத்தியங்கள் எல்லாமே செய்யலாம். இன்றைய தினம் சிறப்பான நாளாக இருக்கும். நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய நேர்களுடைய கேள்வி பதிலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பேர் கிருஷ்ணசாமி. 10 ஏப்ரல் 1965 இரவு 9:51 பிறந்திருக்காரு சென்னையில். தற்போது செய்து கொண்டிருக்கும் தொழில் டிடிபி. கணினியில் தட்டச்சு செய்வது தொடருமா அல்லது வேறு தொழில் ஏதாவது செய்யலாமா? இன்வெஸ்ட்மெண்ட் தொடங்கலாமா? ஏன் எனக்கு இன்னும் திருமணம் நடைபெறவில்லை? அதற்கான வாய்ப்பு பிராப்தம் இல்லை என்றால் கூறுங்கள். அதுக்கு வேறு ஏதாவது ஜாதகத்தில் வழி இருக்கா அல்லது ஜாதகத்தில் திருமண அமைப்பே இல்லையான்னு கேட்குறாங்க. 1965 தான் பிறந்திருக்கேன். ஜஸ்ட் கொஞ்சம் லேட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. 65ங்கும் போது இப்போ 35 ஒரு 20 55 வயசு ஆகிடுச்சிங்க. அதாவது இது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது இந்த கவலை சொல்கிறதுக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. உங்கள் லக்னத்தில் 7ல் லக்னத்தில் கேது, லக்னத்துக்கு 7ல் ராகு இருக்குது. ஸோ இந்த கல்யாணம் உங்களுக்கு கல்யாண பிராப்தம் இருந்துச்சு, அதை நீங்கள் தான் கெடுத்துக்கிட்டீங்க. உங்கள் லக்னத்துக்கு 10ல் செவ்வாய் இருந்து லக்னத்தை பார்க்குது. ஒரு பாவி லக்னத்தில் இருந்தாலே பஞ்சாயத்து. உங்களதில் ராகு கேது, லக்னத்துக்கு 7ல் ராகு, சனி 10ஆம் பார்வையா 12, 11, 10ஆம் பார்வையா கும்பத்திலேருந்து விருச்சிக லக்கணத்தை பார்க்குது, சிம்மத்திலேருந்து செவ்வாய் பார்க்குது. அது போக இந்த லக்கணத்துடைய பாதகாதிபதி சந்திரன் உச்ச வீட்டில் இருக்கார், சொந்த வீட்டில் உச்சத்தில் இருக்கார். அவருடைய சாரில் தான் 7ஆம் அதிபர், 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் அவருடைய லாட்டில் தான் இருக்குது. 7ஆம் வீட்டில் ரோஹிணியில் இவருக்கு ராகு பலமாக இருக்குது. அப்போ பாதகாதிபதி நட்சத்திரத்தில் 7ல் ஒரு கிரகம் இருக்குது. ஸோ கல்யாணம் பிராப்தம் இல்லைன்னா இல்லை, நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க. உங்களுக்கு 1965 1990லேயே உங்களுக்கு கல்யாண பிராப்தம் உண்டு. 1990, 91, 92லாம் வந்த பொண்ணெல்லாம் அதுக்கு வர இது பல்லு பெருசாக இருக்குது, கண்ணு சின்னதாக இருக்குது, மூக்கு பெருசாக இருக்குது, வாய் பெருசாக இருக்குது, உதடு பல்லு வீங்கி இருக்குது, நெத்தி பெருசாக இருக்குன்னு 1008 குறை சொன்னோம்னா அப்புறம் டைரெக்டாக 60 கல்யாணத்துக்கு தான் வரணும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் பிராப்தம்லாம் இருக்குது, நீங்கள் அதை கெடுத்துக்கிட்டீங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலோ லக்னத்துக்கு 7லோ ஒரு பார்வை பெற்றாலோ அந்த ஜாதகருக்கு ஒரு சில குறைபாடோடு தான் திருமணம் அமையும். அதை ஏற்றுக்கொண்டு தான் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் தான் அந்த 7ஆம் பாவம் வேலை செய்யும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்ம திருமண வாய்ப்பு தவிர்க்கப்படும். ஸோ இதுதான் விஷயம். ஸோ திருமணம் பிராப்தம் உங்களுக்கு இருந்தது, அதை நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க. அதுக்கு காரணமும் உங்களுடைய விதி வலியது. உங்களுக்கு கடைசியாக அதாவது உங்களுடைய வயசு பருவ காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, திருமண காலம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, 2006 சுக்கர தசை 86லேருந்து 2006 வரைக்கும் வந்துச்சு. அந்த சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். அவர் உச்சம், அதாவது 5ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்காரு. உச்சமடைந்த சுக்கிரனை செவ்வாய் பார்க்கிறது. 2வது உங்களுடைய பாதகாதிபதி சந்திரன் ஆட்சி பெற்று சுக்கிரனை உச்சமடைய விட, அதாவது சுக்கிரன் உங்களுக்கு உச்சம், சந்திரன் ஆட்சி, சனி ஆட்சி, இத்தனை கிரகங்கள் ஆட்சி. இது போக ராகு கேதுகளுக்கு ரிஷபத்திலும் விருச்சகத்திலும் பலம் அதிகம். இப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் அதிக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன், நாங்களாம் அந்த காலத்திலே எப்படி தெரியுமா, நாங்களாம் அந்த காலத்திலே அப்படி தெரியுமா அப்படின்ட்டே பேசி 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 நீங்கள் வாய்ப்பை விட்டுட்டீங்க. இதுக்கு மேலே திருமணம்லாம் உங்களுக்கு அமையாது. ஸோ அதை நம்பி வாழாமல் அடுத்து வேறு என்ன ஆப்ஷனோ அதை படி பாருங்கள். நன்றி. நேர்களே, என்ற 2வது கேள்வியாளர் பெயர் வணக்கம் பாலாஜி அண்ணா. வணக்கம்மா. எனது பெயர் ரோகிணி. 20/11/1996 பாண்டிச்சேரி, இரவு 11:32 மீனராசி, கடகலக்கணம் அண்ணா. எனக்கு திருமணம் எப்போனா நடக்கும்? என் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருக்குன்னு ஒருத்தர் சொன்னார், அது உண்மையா இல்லையா அண்ணா அப்படின்றாங்க. ஸோ இந்த செவ்வாய் தோஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்கம்மா. செவ்வாய் தோஷன்றது அது ஒரு தோஷம் கிடையாது, அது ஒரு இயக்கம். ஒரு சிலருக்கு அதனுடைய இயக்கம் அதிவேகமாக இருக்கும், ஒரு சிலருக்கு கம்மியாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான், இது தோஷம் கிடையாது. இது ஒரு அமைப்பு. செவ்வாய் தோஷம் இருக்கவங்கள 100 பேர் எடுத்துக்கோங்க. செவ்வாய் தோஷத்தில் பிறந்த பெண்ணு, அந்த 100 பேருமே கடைசி காலத்தில் அவங்க அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்க. யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ அந்த மாதிரி பிள்ளை பார்த்தவங்க சந்தோஷப்படுங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பசங்க உங்களை பார்த்துக்கனாலும் கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்துக்கும். செவ்வாய் தோஷம் இருக்கவங்களுக்குலாம் ரத்தத்தில் அந்த அப்பாவினுடைய அதிகமான அன்பு பாசங்கள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு அந்த குடும்ப உணர்ச்சி, பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி ஐஏஎஸ் கலெக்டராக இருக்க பெண்களோட ஜாதகத்தை வடநாட்டில் ஒரு பேர், நல்ல பேர், பிடி புட்டான்னு சொல்லி ஒருத்தர் இங்கே பாம்பேக்காரரு, அவர் ஐஏஎஸ்
பெண்களை மட்டும் ஐஏஎஸ்ல ஐஆர்எஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லி இந்த உயர் மட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கவங்களோட எல்லா பெண்களோட ஜாதகத்தையும் டேட்டா ரிசர்ச் பண்ணார். அதில் 97% செவ்வாய் தோஷம் இருக்க பெண்கள் தான் இந்த பெரிய பொறுப்பு போயிருக்காங்க. அதே மாதிரி கடந்த அரசியல் டெல்லியில் அவர் டெல்லி பாம்பேன்றதுனால பாம்பே டெல்லி இது போன்ற மத்திய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அமைச்சருடைய ரிசர்ச்சும் பண்ணியிருக்காரு. அதில் 84% செவ்வாய் தோஷம் இருக்க பொண்ணு தான் அரசியலையும் சாதிச்சிருக்கு. எனக்கு தமிழ்நாட்டிலேயே 2-3 பெண் அமைச்சர் போன பிரிவில் எனக்கு தெரியும், அவங்களுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்குது. ஸோ செவ்வாய் தோஷம் இருக்கவங்கலாம் பெருசாக சாதிக்கக்கூடியவங்கம்மா. அது ஒரு காரணமாக தள்ளி போதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க. முதற்கண் ஃபஸ்ட் திங் சொல்லிட்டேன். செகண்ட், திருமணம் உங்களுக்கு எப்போ நடக்குன்றீங்க. கட்டாயம் உங்களுடைய திருமணம் 2022 தொடக்கத்திலேயே நடக்குமா? ஸோ இன்னும் ஒரு 2 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஆனால் அந்த 2 வருஷத்தில் நல்ல வேலைகள்லாம் கிடைக்கும், நல்ல வருமானத்தில். இப்போ நீங்கள் வேலையில் தான் இருக்கீங்க, அந்த வேலையில் நல்ல ஒரு வருமானம், ஊதியம், ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படுமா. செகண்ட் திங், செவ்வாய் தோஷத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க, இது உண்மையான்றாங்க. 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய லெவலில் பாதிக்காது. சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்ப்பதால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷம்னா என்ன? லக்கணத்தில் செவ்வாய் தோஷமே 3 வெரைட்டியாக இருக்குது. லக்கண அடிப்படையில் 1, 7, 8, 1, 2, 7, 8, 12 பார்க்குறாங்க. செவ்வாய் லக்கணத்துக்கு பார்க்குற மாதிரி சுக்கிரனுக்கு 1, 2, 7, 8 பார்க்குறாங்க. சிலர் வந்து செவ்வாய்க்கு குருவிலேருந்து பார்க்குறாங்க. இப்படி செவ்வாயிலே ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஆனால் விதிவிலக்கில் 1000 விதிவிலக்கில் குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை குரு பார்த்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது. செவ்வாய் தோஷம் உங்களுக்கு இல்லை. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபீல் தான் பண்ணணும். ஐயோ, நமக்கு இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான யோகம் இல்லையேன்னு நீங்கள் ஃபீல் தான் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் நடக்குமா. நேர்களே, இன்றைய ரோகிணியுடைய ஜாதகத்தை தெளிவாக பார்த்தோம். நாளைக்கு உங்களுடைய ஜாதகத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த திரையில் தோன்றுகின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மாத்திரம் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த டைம், ஏன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க, சில பேர் தபால் அனுப்புறீங்க, எனக்கு தனியாக வாட்ஸ்அப் மெசஞ்சர் இதெல்லாம் பதில் வராது. இது ஒரு ஸ்ட்ரீம்லைனா ரூல் தான், அதில் கரெக்டாக இருப்போம். ஸோ இந்த உங்கள் இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு உங்கள் ஆதித்யா தொலைக்காட்சியில் நட்சத்திர கணி நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜிகாசன். வணக்கம் நேயர்களே.